என்ன மறந்துட மாட்டீங்களே? அட, இது என்ன ஹிருதயம் இல்லாதவங்கிட்ட கேட்கற மாதிரி என்கிட்ட கேட்கற? ஏ பலாப்பழமே பாருங்க. ஐயா, யாரோ வராங்க. அட ஆமா, தம்பதிகள். வரட்டும் வரட்டும், நான் கேட்கிறேன். கல்யாணம்னு நறுக்கு தெரிச்ச மாதிரி 4 கேள்வி நான் கேட்கிறேன். எழுந்து சொல்றேன். வாங்க 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 வாங்க. என்ன வாங்க வாங்க நான் கேட்கிறேன். தேவையே இல்லை, இப்ப தெரிஞ்சுக்கிட்டதே போதும். ஐயா கொஞ்சம் குச்சி. ஐயா அதை அடிக்கிறீங்க? பொம்பளைகளை அடிக்கிறவங்க ஹிருதயம் இல்லாத பசங்க. மகா பாபம் ஐயா, பாபம். ஐயா தீக்குச்சி தாரீங்களான்னு கேட்டேன். எவன் தலையில் நெருப்பு வைக்க போற? நல்ல. அடடே, ஆமா இவங்க 2 பேர் யாரு? உங்க அக்காளுங்களா? அக்காளும் கிடையாது, சொக்காளும் கிடையாது. இது இவங்க 2 பேரும் என் சம்சாரம். சம்சாரமா? ஏன் 2 பேரை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பணத்துக்காக ஆசைப்பட்டா? பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு. பணத்துக்குன்னு குணத்துக்குன்னு தேவைதான். இவங்க 2 பேர் பேர் என்னவோ? இவ பேரு வேதனை, அவ பேரு சாதனை. வேதனை சாதனை. இந்த வேத தவக்கலை கத்துது. என்னது தவக்கலை கத்துதா? ஒரு கலையும் கத்தல, என் வேதனை பேசுது. அம்மா, இந்த ஒரு வார்த்தையில எனக்கு இவ்வளவு வேதனையா இருக்குது. காலம் பூரா அந்த வேதனை நீங்க எப்படி தாங்குறீங்க? என் தலைமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கா, தாங்கிறதுக்கு கீழே இல்ல நின்னுகிட்டு இருக்கா. ஆமா ஐயா, நீங்க எதையோ பறி கொடுத்த மாதிரி முகம் சொல்லுது. ஒன்னும் பறி கொடுக்கல, வேதனை தம்பியே காணும். வேதனை தம்பியே காணுமா? கட்டுங்க போ. வந்து விட்டாயா? அவன் இருப்பீங்களா? தேடி போன பதில் காலில் தட்டின மாதிரி நீங்க கிடைச்சிருக்கீங்க. அதை நான் விடுவேனா? சாபாஷ். பேச்சு முத்தே பாசி கயிறை போட்டு இறுக்கி கட்டிக்கொண்டாது தேடுங்க. அவன் என்னை ஒழித்து கட்ட பார்த்தான். இப்பொழுது அவனை வந்து மாட்டிக்கொண்டான். வகையா வந்து மாட்டிக்கிட்டானுங்க, மாட்டிக்கிட்டா. 10,000 ரூபாய் வாங்கிக்கொள். பேச்சு முத்து, இப்பொழுது சொல், எங்கே அந்த அயோக்கியன்? அவனை அதோ அந்த மலைக்கு பின்னால மரத்துல கட்டி போட்டிருக்கானுங்க, பிடிச்சுக்கிடுங்க. ஏன் மொட்டையா, இவனை வழிவிடாதே, நம்ம காலத்து பாட்டி என்னடா தொல்லையா போச்சு? அண்ணன் போனாரு, என்ன ஆனாருன்னு தெரியலையே. எனக்கு ஏதாவது டேஞ்சர்னா விசில் அடிக்கிறேன்னு சொன்னாரு, அந்த சத்தத்தையும் காணுமே. டைகர், நீ போய் அண்ணனுக்கு என்ன ஆபத்தா என்னன்னு பாத்துக்கோ. போடா. சீக்கிரம் சீக்கிரம். அப்படி வாருங்கள், நாங்கள் எப்படி வருகிறோம்?
இப்போதுதான் நீலமலை தேட புறப்படுங்கள். நீங்கள் ஓடுங்கள், பிடியுங்கள் அவனை. தப்பிவிட்டான் கோழை. என்ன இது? ஒவ்வொரு சமயமும் உதவிக்கு வாங்கடா வாங்கடா வாங்கடாங்கிறது. கடைசியில என்னுடைய வீரத்துக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்காம இவர் வரையில எதிரி அடிச்சு போட்டுட்டு அவங்க நல்ல பேர் வாங்கிட்டு போடுறது. இப்போ எதிரி எங்க எங்க தவிக்கிறேன் கை கால்களுக்கு நான் என்ன பதில் சொல்றது? பொறுமையா இருக்க சொல்லுங்க. பொறுமையா இருக்கு. அது போல இருக்க நம்ம கூட்டத்துல எவனையா ஒருத்தன் அடிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணாதான் என் கை கால் கும்ப இருக்கும். சரி சரி, நம்ம புகையில போய் இன்னைக்கு ஆற அடிச்சு க்ளோஸ் பண்றத தீர்மானம் பண்ணிக்குவோம். அண்ணனுக்கு ஒரு டேஞ்சர் இல்லாம அங்க வந்து சேருவார். வாங்க போகலாம். இந்த குதிரை இங்கதான் வரணும், வரட்டும். பக்கெட்ல தண்ணியை மூட்டு வைக்கிறேன். பணக்காரன் சீமையிலே பாட்டாளி பஞ்சமில்லே, பதுங்காதே மயங்காதே பரந்தோடி வா மச்சா, வா மச்சா. வந்துட்டேன் பிள்ளை. மச்சா வந்தாரு வந்தாரு பங்காரு. சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். அக்கு அச்சு அக்கு அச்சு அக்கு அச்சு. ஐயோ மச்சான், அவன்தான் அதை வச்சான். அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், ஆந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல கடிக்கிறான். அறுத்து போட்ட ஆடு போல அப்படி இப்படி துடிக்கிறான், ஆந்த போல பார்த்து பார்த்து அடிக்கடி பல கடிக்கிறான். அழக பார்த்து பாவி மனுஷன் மெழுக போல உருகுறா. அழக பார்த்து பாவி மனுஷன் மெழுக போல உருகுறா. ஆளை இன்னும் தெரிஞ்சுக்காம ஐயோ பாவ ஆசையால, ஆளை இன்னும் தெரிஞ்சுக்காம ஐயோ பாவ ஆசையால சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். கும்பிடுத குப்பா கும்மா தாளம் கோலாலம் டிங்கிரி மேளம் கும்டா கும்டா குபு குபு கும்மாளம். கண்ண கோலை தேடி வந்த கத்திரி கோலுங்க, அதை கண்டுபிடிக்க ஓடி வந்து சுத்துற ஆளுங்க. இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க, இன்னும் கூட புரிஞ்சிக்காத இழிச்ச வாயுங்க. இன்னும் எத்தனையோ இருக்குதுங்க, எல்லாத்தையும் மறந்து போட்டு சிரிக்கிறான் முறைக்கிறான், சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். சிரிக்கிறான் முறைக்கிறான், திருடம் போல முழிக்கிறான். காளையை வெட்டி வாலை பிடிக்கும் காலம் இதுதானே மச்சான், காளையை வெட்டி வாலை பிடிக்கும் காலம் இதுதானே மச்சான். கள்ளனை வெட்டி நல்லவனை தான் கைது செய்கிறானே மச்சான், கள்ளனை வெட்டி நல்லவனை தான் கைது செய்கிறான்.
கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது வேணும் ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும் ஏமாந்து போன சோனகிரி கூட இங்கே இருக்கான் புரிஞ்சுக்க வேணும் ஏழைய கண்டா ஏழை கண்டா ஏழை கண்டா மோழையும் பாயும் இனியாவது தெரிஞ்சுக்க வேணும் உன்னை கெடுத்தவன் என்னை கெடுத்தவன் ஊரை கெடுத்தவன் இருக்கிறான் கண்ணை கெடுத்தவன் காதை கெடுத்தவன் காதலினால தவிக்கிறான் உதவி செய்தவன் ஏங்குறான் பார்க்க வந்தவன் தூங்குறான் உள்ளதை சொல்லாதே மச்சான் உள்ளதை சொல்லாதே பாக்கிறான் உள்ளதை சொல்லாதே அப்படி போடு குண்டல கும்மா உள்ளதை சொல்லாதே மச்சான் உள்ளதை சொல்லாதே உன்னையும் என்னையும் புரிஞ்சுக்காம சிரிக்கிறான் சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான் சிரிக்கிறான் முறைக்கிறான் திருடம் போல முழிக்கிறான் அகு அடி போடு வாங்கு அகிது அகு அகு குதிரைப்பழம் கண்டிப்பா சிகரெட் தான். இல்லையா பீடி கிடையாது சிகரெட். நான் சொல்றேன் பீடி தான். அப்புறம் நீ தகராறு பண்ணாலே கூட கிடையாது. என்ன பாங்க சண்டை சண்டை போட்டுக்கிற நேரமா இது அனுப்பிட்டோம். இல்ல சார், ஒண்ணும் இல்ல சார். சிகரெட் இல்ல சார், நான் பீடி. இல்ல நான் சிகரெட் உங்க சிகரெட்டும் பீடியும் வேணும்னு அந்த பக்கம் போய் குடிச்சு தொலைங்க. ஐயா நாங்க குடிக்க இல்லீங்க. அப்புறம் என்ன பேச வந்து தொலைங்க. அதுலதான் விஷயம் இருக்குதுங்க. என்ன தொத்திக்கிட்டு இருக்கு? இந்த இடத்துல பீடி துண்டும் சிகரெட் துண்டும் இருக்கிறதுனால எனக்கு என்னவோ சந்தேகம் பலமா இருக்கு. கொஞ்சம் வழியை விட்டு விலகின இல்லையா? அதுக்கு ஏன் அப்படி கோவிச்சுக்கிற? ஆமா இந்த தென்னுக்குள்ள என்ன இருக்கு நான் போய் பார்த்துட்டு வரேன். சார் 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 நாங்களும் வரோம் சார். இங்க இருயா. ஏய்யா மனுஷன் போகும்போது நாங்களும் வரோம் சார், நாங்களும் வரோம் சார். அண்ணே கொஞ்சம் நிக்கிறீங்களா? ஒரு பீடி இருந்தா கொடுங்களேன். பீடியா? நான் ஒன்னும் பீடி குடிக்கிறது இல்ல. சரி அப்போ கொஞ்சம் நெருப்பட்டி இருந்தா கொடுங்களேன். என்னையா இது பீடியே குடிக்கிறது இல்லங்கிற நெருப்பட்டி கேக்குறிய? நீ என்ன கிண்டலா பண்ற? என்னென்ன நீங்க பெரிய மனுஷன் உங்களை பிடிச்சு நான் கிண்டல் பண்ணுவேனா? போயிட்டு வாங்க. இது என்ன டின்ல எண்ணெயா? மண்ணெண்ணெய். மண்ணெண்ணெயா? என்ன மொத்தமா விக்கிறீங்களா சுருக்கமா விக்கிறீங்களா? எல்லாம் சில்லறையில தான். இன்னும் வரலையே. போனாரு என்ன கதிதான் ஆச்சு தெரியும். உன்னோட பெரும் தொல்லையா இருக்கே, வாயா போய் பார்ப்போம். என்ன சார்? அப்புறம் விவரமா சொல்றேன். இப்ப போன என்ன காரணம் காம்பாரு? ஆமா அவர் நீலமலை திருடனோட சேர்ந்தவன். ஐயாவுக்கு எந்த ஊரோ? இனி எனக்கு சுடுகாடுதான் சொந்த ஊரு. ஐயோ பாவம், ரொம்ப மனவேதனையில நொந்து போய் இருக்கிறீங்க போல இருக்கு. ஏதாவது குடும்பத்துல? குடும்பம்? என் குடும்பமே கல்லடிப்பட்ட கண்ணாடி மாதிரி செதறி போச்சப்பா, செதறி போச்சு. உங்க எதிரிகளால இது ஏற்பட்டதா இல்ல? அதெல்லாம் ஏன்பா கேட்கிற? சும்மா சொல்லுங்க. விதி ஒரு சதிகாரன் ரூபத்திலே வந்து விளையாடிச்சு. என் குழந்தைகளையும் கொண்டு போயிடுச்சு. இப்போ அவங்களை தேடித்தான்பா அலையிறேன். அப்படின்னா உங்க பேரு? தங்கப்பன். நீ யாரப்பா? நான் தான் நீலமலை திருடன். பயப்படாதீங்க, நீலமலையுடன் ஆபத் பாந்தவன். நீ இப்படி சொல்ற? ஊர்ல இருக்கிற சில பேர் நீலமலை திருட, கொலைகாரன், கொள்ளக்காரன் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவனை கூட தான் நல்லவன் பேர்.
பொல்லாதவன் பாதி பேர் சொல்றாங்க. அதெல்லாம் நாம பார்த்தா முடியுமா? வாங்க என் கூட. என் குகையில உங்களை மாதிரி அநேகம் பேர் இருக்காங்க. வாங்க. சுத்த முட்டாளா இருக்க, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியா? இங்க வாப்பா. நாங்க வேற டிபார்ட்மெண்ட். நீலமலை திருடனை பத்தி உனக்கு தெரியுமா? ஐயா வெகு தொலைவுங்களா? அந்த அயோக்கிய பைய ஊர்ல பண்ற அட்டகா தாங்க முடியலீங்க. பொண்டு பிள்ளைய தன்னந்தனியா வெளியே தலைகாட்ட முடியலீங்க. கடலிலே புயல் உருவாவதை போல் நம்மை சுற்றிலும் கடுமையான எதிர்ப்பு உருவாகிக் கொண்டு வருகிறது. ஆபத்து எந்த நேரத்தில் எந்த உருவத்தில் நம்மை வந்தோல் பாதுகாக்கப்பட்ட நம்முடைய கூட்டத்தின் நடவடிக்கை இருக்கும் அவனுடைய தொல்லைகளோடு இப்போது தாக்குகிறது. ஆம் தலைவா, இதுதான் அதற்கு வழி. வழியை போட்டுவிட்டு நாம் தப்பித்துக் கொள்வோம். நல்ல யோஜனை தலைவர். ஆனால் இத்தனையும் நீலமலை திருடன் நம் கையில் கிடைத்தால் தானே நடக்கும். அதற்கும் ஒரு வழி இருக்கிறது தலைவா. என்ன? மரகதம் என்ற பெண்ணுக்கும் நீலமலை திருடனுக்கும் காதல். அவளை இங்கு கொண்டு வந்து விட்டால் அவள் போலவே அவளை பிடித்து விடலாம். அல்லது மரகதத்தோடு ஒரு கிழவி இருக்கிறான், அவளை பிடித்தாலும் துப்பு கிடைக்கும். உங்க மேல ஆணையாக கேட்கிறேன், உண்மையாகவே என்னை உங்க மகன் நினைக்கிறீங்களா? என் மக மாதிரி என்னம்மா, பெத்த மகள்னு தான் இத்தனை நாளா நினைச்சு பழகி வர்றேன். அப்போ உங்க மனசுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? அதுவா, காலம் வரட்டும் சொல்லலாம்னு இருந்தேன். நீ இவ்வளவு அக்கறையா கேட்கறதுனால இன்னைக்கே உன்னிடத்துல அதை சொல்லிடுறேன். வா, ஏகாந்தமான இடத்துக்கு போ, அப்பதான் மனம் விட்டு பேச முடியும். சரிம்மா, வாங்க. சரி வர. என்ன நடந்தது? நான் வெளியில வந்துட்டு இருந்தேங்க. எங்க ஒரு மரகத மாலையும் லட்சுமி மாலையும் மரட்டு பார்த்து அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்படியா? ஆமாங்க, என்னையும் அடிச்சு போட்டாங்க. இத மரகதம் வீட்டுல கொடுத்துடு. இத ஐயா கிட்ட குகையில கொடுத்துடு. இருங்கப்பா, தைக்க. ஐயோ, என்னம்மா, என்ன எழுதி இருக்குது? அம்மாவையும் அக்காவையும் அந்த கொள்ள கூட்டம் தூக்கிட்டு போயிட்டான். ஐயோ, கொள்ள கூட்டம்னா அந்த நீலமலை திருடன் தானே? இல்லப்பா, அவங்களை தூக்கிட்டு போனது நீலமலை திருடன் பேர சொல்லி அக்கிரமம் செய்யற வேற ஒரு கூட்டம். உண்மை நீலமலை திருடன் அவங்களை காப்பாத்துறதுக்காக போயிருக்காராம். அப்படியா? அந்த போலி நீலமலை திருடன் ஒரு கை பாத்துருவோம், ஒரு கை பாத்துருவோம். புறப்படுங்க எல்லாரும். இந்த நாய் எங்க இருக்கு தெரியுமோ? நீலமலை திருடன் கூடவே இருக்கு. நீ ஜீப் எடுத்துட்டு பின்னாலே வா, என்ன கேட்ச் பண்ணிட்டு வா.
டைகர் 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 என்ன இது? இது டைகர் டைகரா? இதா டைகரு? இல்ல இல்ல நான் டைகர்னு ஒண்ணு புலி வந்துருச்சாக்குன்னு நினைச்சேன். இது நம்ம நாய்ப்பா. இது பேர் தான் எனக்கு தெரியுமே. ஏன்னா அந்த யுத்தத்திலேயே மூளை செலவு பண்ணிட்டு இருக்கிறதுனால புலிய வந்துருச்சாக்கும். நல்ல ஆளப்பா நீ. டைகர் அரவங்காட்டு அரண்மனைக்கு உடனே புறப்பட்டு வரவும். என்ன அரவங்காட்டு அரண்மனைக்கா? புறப்படுங்க சீக்கிரம். எங்கே உன் தலைவன்? தெரியாது. தெரியாதா? நாய் கொண்டு வந்த லெட்டருக்கு. தலைவன் எடு சீக்கிரம். அரவங்காட்டு அரண்மனைக்கு வரவும். இவங்க எல்லாம் லாரில போக அப்படி ஜிப்பு கொடுங்க. என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன்னை நான் விடமாட்டேன். நானும் என் உயிரை வேண்டுமானாலும் விடுவேன், உன் வெறிச்செயலுக்கு இடம் தரமாட்டேன். மரகதம் மிரட்டாதே. சரி, நம் காதல் பிரச்சனையை பள்ளி அறையிலே வைத்துக் கொள்வோம். இப்பொழுது சொல், எங்கே நீலமல திருடன்? சொல், எங்கே உன் ஆசை காதலன்? மூணு வாய். ரோஹி, நீ ஏன் வந்தாய்? என்னடா அறிவு கெட்ட கேள்வி. ஒரு பெண்ணின் கற்பு பறிப்போவதா இருந்தால் பக்கத்திலே பிணம் கிடந்தால் கூட உயிர் பெற்று ஓடி வருமே. அப்படி இருக்க நான் உயிரோடு இருந்து கொண்டு பேசாது இருக்க முடியுமா? ஓ, புலிவாயில் சிக்கிய மானை காப்பாற்றுவதற்கு எலிப்படை எடுக்கிறதோ? சிரிக்காதே சீரழிந்தவனை, சிரிக்காதே. எலி புலியாவதற்கு எவ்வளவு காலம் பிடிக்கும் என்று நினைத்துக் கொண்டான். சிற்றெரும்பு கூட தன்னை மிதிப்பவன் காலை கழித்து விட்டு தான் சாகிறது. கோழியும் தன் குஞ்சுகளை கொல்ல வரும் வான் பருந்தை கொத்தி விரட்டுவதற்கு தான் எத்தி பறக்கிறது. அந்த ரோஷம் பெண்களுக்கு இல்லை என்று எண்ணி விட்டாயா? ஆண் குலத்தை பெற்றெடுத்த தாய் குலமடா பெண்கள். ஒவ்வொரு ஜீவனை உலகத்திற்கு தரும் ஒவ்வொரு தடவையும் செத்து செத்து பிழைக்கவும் அஞ்சாத தியாகிகள் இனமடா பெண்கள். அவர்களை உன் வீட்டு கிள்ளுக்கீரைகள் எண்ணிக்கொண்டாயா? அஞ்சிலே நெருப்பை கொட்டுவதும் பெண்கள் நெஞ்சிலே வேதனையை உண்டாக்குவதும் ஒன்று என்பதை மனதிலே வைத்துக் கொள். மூலையிலே கிடந்து முணுமுணுக்க வேண்டிய வேதாந்தத்தை தாவின் தலைவாசலிலே நின்று ஓலமிடுகிறாய். உயிருக்கு அஞ்சியவள் அல்ல நான். என்னை கொன்றுவிட்டு என் பிணத்தின் மேல் நடந்து போய் என் கண்மணியை நெருங்கு. ஆனால் அதை அடுத்து உன் உயிருக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் மறந்து விடாதே. குமுறும் எரிமலையை வான வேடிக்கை என்று கொண்டாடுபவன் நான். கொந்தளிக்கும் கடல் அலையை நாட்டியம் என்று ரசிப்பவன் நான். போர்க்களத்திலே தலைகளை பந்தாடவும் ரத்த ஆற்றிலே நீந்தி குளிக்கவும் பழக்கப்பட்டவன் நான். நான் மோதினால் மலையும் மணலாகும், நான் ஒடித்தால் வானமும் தூளாகும். இந்த கட்டையே கொடுமைகளில் உருவானது. நானும் பல கொடுமைகளை அனுபவித்து பழக்கப்பட்டவள் தான். உன்னை போன்ற அநியாயக்காரனின் அக்கிரமங்களுக்கு பயந்து குடும்பத்தோடு மருதமலை சாரலிலே வசித்து வரும்போது என் அருமை குழந்தைகளை பறிகொடுத்தேன். அவர்களை தேடி அலையும் போது என் கணவரையும் பிரிந்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உலைந்து போன குடும்பத்தை ஒன்று சேர்ப்பதற்கு ஊரூராய் அலைந்து உருக்குலைந்து திரிந்தவள் தானடா நானும். உனக்கே உன் உயிர் பெரிதலே நாதையாக வாழும் எனக்கு மட்டும் உயிர் என்ன பெரிதா? லட்சுமி தானே? என் பெயர் உனக்கு எப்படி தெரியும்? நண்பர்களின் பெயரைத்தான் மறந்து விடுவேன், பகைவர்களின் பெயரை தூக்கத்தில் கூட மறக்க மாட்டேன். நான் உனக்கு பகையாளியா? எனக்கு பகையாளி இந்த உலகத்திலேயே ஒருவன் தான். அந்த ஒருவன் நீதான் என்றால் நீ நீ நாகப்படா? பலையுடைய நல்ல பாம்பா நீ? பேராசை பிடித்த பிசாசா நீ? பஞ்சகா? ஆத்திரப்படாதே, எதிர்பாராமல் வந்து சிக்கிக் கொண்டோமே என்ற அதிர்ச்சியில் ஏதேதோ உளராதே. சொல், எங்கே உன் அண்ணன்? அண்ணன்? என் அண்ணன் அம்புபட்ட புலி போல் அர்த்தராத்திரியிலே என் வீட்டிற்கு வந்தார். எனக்கு மருமகனாக வர வேண்டிய அவர் திருமகனை எங்களிடம் அடைக்கலம் கொடுத்து விட்டு போனார். அவ்வளவுதான். அன்று முதல் இன்று வரை ஆண்டாண்டு காலமாக எங்கே என் அண்ணன், எங்கே என் அண்ணன் என்ற இதே கேள்வியை 1000 முறை கேட்டு
என்னடா நான் பதிலளிக்கிறேன். பேஷ். குழந்தைகளையும் கொன்று விட்டேன். அவனும் ஒழிந்தான். எனக்கு உபத்திரவம் கொடுத்து வந்த ஒரு குடும்பமே தொலைந்தது. குழந்தைகளை கொன்று விட்டாயா? பால் மனம் மாறாத அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கு என்ன கெடுதல் செய்தது? உனக்கு இரக்கமே இல்லையா? ஐக்கியக்காரி, இரக்கத்திற்கு இடம் கொடுத்தால் எப்படி அத்தனை சொத்தையும் அனுபவிக்க முடியும்? சொத்து சுகத்தை எல்லாம் நீயே வைத்துக் கொள் என்று விட்டு விட்டு குழந்தை செல்வம் போதும் என்று ஓடி ஒளிந்து வாழ்ந்தோமே, அதோடு விட்டாயா எங்களை? யமன் போல் பின்தொடர்ந்து வந்து எங்கள் குடும்பத்தையே நாசமாக்கி விட்டாயே. ஒரு நாள் அந்த பேசும் பொற்சித்திரங்கள் வாளெடுத்து விளையாடும் போது பெண் குழந்தை தலையில் சிறு காயம் பட்டு விட்டது என்றதும் நான் துடிதுடித்து விட்டேனே. அப்படியெல்லாம் ஆசையோடு வளர்த்த என் அன்பு கனிகளை 8 வயது முடியும் முன்பே தட்டி பறித்துக் கொண்டேன் என்று வாய் கூசாமல் சொல்கிறாயே வஞ்சகா! என் லட்சியம் நிறைவேறியதை சொல்லுவதில் என்ன தவறு? நீ போட்ட கணக்கெல்லாமே தவறு. அம்மா மரகதம், நான் தானம்மா உங்கள் மகள். ஆமாம்மா, நீயா என் மகள்? சந்தேகம் வேணம்மா. இதோ அந்த கத்து சண்டையில் பட்ட காயம். கண்ணே கண்ணே! அம்மா செல்வமே, அம்மா என் கண்ணே, என் செல்வமே, இவ்வளவு நாளாக என்னை ஆதரித்து வந்தது என் மகளா, என் கண்மணியா? ஆமாம்மா, துணைக்கு வந்த தெய்வம் என்று உங்களை எண்ணி இருந்தேன். இன்று என்னை பெற்றெடுத்த தெய்வமாகவே ஆகிவிட்டீர்கள் அம்மா. மரகதம், இன்னும் நீ சாகவில்லையா? செத்து விட்டாய் என்ற நம்பிக்கையில் எல்லாமா இருமாந்திருந்தேன். நீ சாகவில்லை என்றால் உன்னோடு தூக்கி சென்ற அந்த சிறுவையிலும் செத்திருக்க மாட்டான். லட்சுமி, அந்த பேரு மரப்பொருள் மகன் எங்கே? உன் அண்ணன் மகன் எங்கே? சொல். தெரியாது. தெரியாதா? தெரிந்தாலும் சொல்ல முடியாது. முடியாதா? முடியாது. சொல். எங்கே? சொல். சொல்ல மாட்டேன். சொல். நெல். தாய் மகள் என்ற உறவு தெரிந்து விட்டாலும் என் கண் முன் ஒரு கணமும் உங்களை உறவாட விட மாட்டேன். நீயாவது உண்மை பேசு.
பாக்கி எல்லாரும் லாரியில எங்கே உன் தலைவர் தெரியாதுங்க. பழைய காலத்திலே இப்பவும் அடிபட்டு விட்டது. என் கண்ணு உங்க அப்பா அப்பா அம்மா மரகதம் அண்ணா, நீங்கள் என்னிடத்தில் ஒப்படைத்த மாணிக்கம் இதோ. அப்பா, இவனா என் மகன்? இவ்வளவு நாள் என்னுடன் இருந்து என் லட்சியத்தை நிறைவேற்றிய நீலவனத்தினுடன் இவனா என் மகன்? நான் விட்டு சென்றமே. என்னது அண்ணன் உங்க மகனா? என்ன ஆச்சரியம்! இவ்வளவு நாள் உங்க கூடவே இருந்து உங்க லட்சியத்தை நிறைவேற்றிருக்கிறாரே. ஐயா, நீங்க ஒரு சத்தியசீலன். இவர் ஒரு உத்தம புத்திரன். உங்களை அரெஸ்ட் பண்ண சார். சார், அவனை விட்டு விடுங்கள். ஏன்? அவன் நல்லவன், உத்தமன். புனிதமான இந்த ஜீவன்கள் மனதை புண்ணாக்கிய இந்த சண்டாளன் ஹிருதயத்தை பதிலுக்கு இந்த குண்டு வாய்ந்த புண்ணாக்க. நீங்க எப்படிப்பட்ட பிரகாரம் இருந்தாலும் பரவாயில்லை, உங்களை தற்கொலை செய்து கொள்ள விட மாட்டோம். ஐயா, அப்படியானால் தயவு செய்து ஒரு நிமிஷம் வாசம் கொடுங்க. ஐயா, பேச முடியவில்லை அக்கா. உங்கள் கால்களை பிடித்து கேட்டுக்கொள்ளுங்க அக்கா. வருத்தப்படாது.
இப்போதாவது அதுவே போதும். அண்ணா அண்ணா நீங்களும் என்னை மன்னித்து விடுங்க அண்ணா. கொண்டுட்டு போங்க. தம்பி மன்னித்து ஐயா, அவரை மன்னித்து விடுங்க ஐயா, அவரை மன்னித்து விடுங்க. அம்மா மன்னிக்கணும், எங்களால எதுவும் செய்ய முடியாது. கொண்டுட்டு போங்க. ஐயோ, தம்பி, அக்கா தம்பி, அண்ணா தம்பி, அண்ணா என் தம்பியை காப்பாற்றுங்க, தம்பி. லட்சுமி வர மிஸ்டர். எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களுக்கு பிறகு கடவுள் கிருபையாலே ஒண்ணும் சேர்ந்திருக்கிறோம். உங்க வருங்காலத்திலும் நீங்கள் இருவரும் ஒருமனப்பட்டு சந்தோஷமாக வாழுங்கள். அண்ணே பேஷ் பேஷ். என்னமோ நானும் இவ்வளவு நாளா கூட இருந்திருக்கிறேன். என் கழுத்துல மாறு சொக்கி சொக்கி போய் நிக்கிறான்.